ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான நிகழ்ச்சியில நம்ம என்ன பார்க்க போறோம்? நம்ம இங்கிலீஷ்ல பேசலாம் அப்படிங்கிற ஒரு ஷோல புதுசா என்ன கத்துக்கலாம், அதுக்கு முன்னாடி என்ன கத்துட்டு இருந்தோம் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் ஞாபகப்படுத்திட்டு தென் நம்ம என்ன பண்ணலாம், இன்னைக்கான கிளாஸஸ்க்கு போகலாம். ஸோ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படிங்கிறது, அதாவது டென்சஸ், காலங்கள் 12 கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸ் இருக்கு இல்லையா? அதுல நம்ம கிட்ட என்ன பார்க்குறோம் எக்ஸ்க்ளூசிவா, பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அதாவது முடிஞ்ச ஒரு விஷயத்த கரெக்டா எப்படி ஒருத்தர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணலாம், அதாவது ஓரலாவோ இல்ல ரிட்டனாவோ எப்படி பர்ஃபெக்டா கம்யூனிகேட் பண்ணலாங்கிற விஷயத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இதுலயே வந்து நம்ம அஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம், லைக் பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் எல்லாம் பார்த்திருக்கோம். ஸோ அதுல நிறையவே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பேசவும் ஆரம்பிச்சிட்டோம். தென் இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இன்ட்ராகேட்டிவ் எழுதி அந்த இன்ட்ராகேட்டிவ்கான பதில் பாசிட்டிவா நெகட்டிவா என்ன பண்ணிட்டு இருக்கோம், பதில்கள் கொடுத்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு கிராமர்ஸ்ல. நீங்க இந்த எல்லா கிராமர்ஸ்க்கும் முக்கியமா ஒரு ரோலை வந்து கொண்டு வரணும். ஒன்னு சப்ஜெக்ட்ங்கிற ரோல், இன்னொன்னு வந்து ஆக்ஷன் வார்த்தைகள், செயல் வார்த்தைகள் அப்படின்னு இருக்கு. ஸோ அதை நீங்க கொண்டு வரீங்க, அதையும் காலங்களா பிரிச்சு நீங்க செய்கிறீங்க, புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா உங்களால ஈஸியாவே சொல்ல முடியும். ஸோ verb 1, verb 2, verb 3 அப்படின்னு சொல்லக்கூடியதுதான். ஸோ verb 1ல என்ன சொல்றாங்க, verb 2ல என்ன சொல்றாங்க, verb 3ல என்ன சொல்றாங்கன்ற தெரிஞ்சா அப்ப எந்த இடத்துல எந்த வார்த்தையை பயன்படுத்தணுங்கிறது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஸோ அப்படி இருக்கும் போது ஏற்கனவே ஒரு verb form நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த verb formல பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நம்ம அதுக்கான இன்ட்ராகேட்டிவ் எழுதி அந்த இன்ட்ராகேட்டிவ்க்கு எப்படி நம்ம பதிலா கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க. பார்த்துட்டு இருக்கிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இதுல எக்ஸ்க்ளூசிவா பார்க்கறது இன்ட்ராகேட்டிவ். ஸோ எது பார்த்தாலும் யார் நமக்கு முக்கியமா தேவைன்னு சொல்லியிருந்தோம், verb form இல்லையா? V1, V2, V3. ஸோ அதாவது ப்ரெசன்ட், பாஸ்ட் அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ இதுதான் சொல்லியிருந்தோம் இல்லையா? V1, V2, V3 அப்படிங்கும் போது நான் இன்னைக்கு எடுக்கிற V1 என்ன அப்படின்னா டியர் அப்படிங்கிறது தான். ஸோ டியர் அப்படிங்கும் போது ஏற்கனவே சொல்லியிருந்தேன் கண்ணீர் அப்படிங்கிறது இல்லையா? ஸோ அப்போ கிரை அப்படிங்கிறது சொல்றது, கிரைனா அழறது. இங்க வந்து டியர் அப்படின்னா என்ன, கண்ணீர் அப்படிங்கிறது தான். ஸோ இதோட செகண்ட் ஃபார்ம் என்ன சொல்றோம் அப்படின்னா டார். ஸோ டார் அப்படிங்கிறது என்ன பண்றான் அப்படின்னா கிழி. ஸோ அப்ப டியருக்கும் டாருக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அப்ப டியர்னு வரும்போது யாராவது ஒருத்தங்க அழறாங்க அப்படின்னா நீங்க அங்க டியர் சொல்லலாம். டார்னு வரும்போது யாராவது ஏதாவது பேப்பரை கிழிச்சிட்டாங்க இல்ல சட்டையை கிழிச்சிட்டாங்க அப்படின்னா நீங்க அந்த இடத்துல வந்து டார் அப்படிங்கறத சொல்லலாம். அதுக்கு அடுத்தது வந்து V3 வந்து டான், TORN, R சைலண்ட், டான் அப்படிங்கிறது. அப்ப V3க்கு என்ன சொல்றாங்கன்னா கிழித்தேன். அப்போ உங்களுக்கு V2, V3யோடது கொஞ்சம் ஒரு சிமிலரா உங்களுக்கு வரும், கிழி, கிழித்தேன் அப்படிங்கிற மாதிரி. அப்ப டியருங்கிறதுக்கு கண்ணீர், டாருங்கிறதுக்கு கிழி, டானுங்கிறதுக்கு கிழித்தேன் அப்படிங்கிற மாதிரி 3 கைண்ட்ஸ் ஆஃப் ஃபார்ம். அது மூணுத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கு இல்லையா? இப்போ இந்த மூணுத்துக்கான அர்த்தங்களை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ண போறோம். ஸோ என்ன சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணனாலும் யார் வேணும், சப்ஜெக்ட் அப்படிங்கிறது வேணும் இல்லையா? ஸோ அப்போ சப்ஜெக்ட் எடுக்கும் போது I, we, you, he, she, they. ஸோ இவங்க எல்லாருமே இருக்காங்க. ஸோ இப்போ இவங்களை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் ரூலை ஃப்ரேம் பண்ண போறோம். ஸோ ரூல் என்ன பண்ணலாம், பாஸ்ட் பர்ஃபெக்டோட ரூல் எடுக்கிறோம். ஏற்கனவே சொல்லியிருந்தா ரூலுங்கிறது இன்வெர்ட் ஆஃப் சப்ஜெக்ட்னு, அதாவது ஏவி வந்து எங்க வந்துருவாரு, முன்னாடி வந்துருவாரு. அவங்களுக்கு அப்புறம் தான் யார் வருவாரு, சப்ஜெக்ட் அப்படிங்கிறது வருவாரு. தென் V3 வருவாங்க. அப்போ ஏவிக்கு அப்புறம் சப்ஜெக்ட், சப்ஜெக்ட் அப்புறம் V3 அப்படிங்கிறது. இப்போ இந்த ரூலை வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். ஏவிங்கிறது நான் என்ன சொல்லியிருக்கேன், எக்ஸிலரி வெர்ப் இல்லையா? எக்ஸிலரி வெர்ப் நம்ம கிட்ட மெனி ஆர் தேர். ஆனா பாஸ்ட் பர்ஃபெக்ட்னும் போது அங்க எக்ஸிலரி வெர்ப் என்ன எடுக்கிறோம், ஹேட் அப்படிங்கறத எடுக்கிறோம். அப்போ சப்ஜெக்ட் எடுக்கிறோம். இப்போ ஹேட்னு எடுத்தாச்சு. சப்ஜெக்ட் என்ன பண்றேன் அப்படின்னா தே அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் நான் எடுக்கிறேன். அண்ட் V3 வந்து ஆப்வியஸா என்னது, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இல்லையா? ஸோ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து இங்க போட்டாச்சு. அப்ப ஃபார்முலா, அதாவது ரூல் எழுதியாச்சு, ரூலுக்கான இதை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ இதை வச்சு என்ன பண்ண போறோம், சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ண போறோம். எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் எப்படி எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம் அப்படின்னா ஹேட் எழுதியாச்சு. ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன சப்ஜெக்ட் எழுதிருந்தோம், தேன்றது எழுதிருந்தோம். ஸோ ஹேட் தே. பிபி என்னது, டான் இல்லையா? ஹேட் தே டான். ஹேட் தே டான் ஹிஸ் பேப்பர். அப்ப இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க, அவர்கள், அதாவது அவர்கள் வந்து அவருடைய பேப்பரை, அவர்களுடைய பேப்பரை வந்து கிழித்திருந்தால் அப்படிங்கிற மாதிரிதான். கிழித்திருந்தான்லாம் கிடையாது, கிழித்திருந்தால்னா அப்ப கிழிச்சிட்டு இருந்தாங்கன்னா அப்படிங்கிற மாதிரி இல்லையா? அவர்களுடைய பேப்பரை கிழிச்சிட்டு இருந்தாங்கன்னா அப்படிங்கிறது. அப்ப இது வந்து எங்க வரும், இன்ட்ராகேட்டிவ்ல வரும். இந்த இன்ட்ராகேட்டிவ்ல வர்றதுக்கான பதில் எழுதுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்ல எழுதலாம். they had
torn his shirt, sorry, torn his paper. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவர்கள் பேப்பர் என்ன பண்ணிட்டாங்க, கிழிச்சிட்டாங்க. ஓகேயா? ஸோ அப்போ அது வரும். அதே வந்து நெகட்டிவ் அப்படி எழுதும் போது they hadn't torn his paper. அப்ப என்ன பண்ணல, அவர்கள் அவர்களுடைய பேப்பரை, அதாவது காகிதத்தை என்ன பண்ணல, ஏதோ ஒரு சம்திங் டாக்குமெண்டோ இல்லை எனிதிங் பேப்பர், ஸோ அந்த பேப்பரை என்ன பண்ணல, கிழிக்கவில்லை அப்படிங்கிற மாதிரி வரும். ஏன் கிழிக்கவில்லை, கிழித்தேன் இங்க இருக்கு, இந்த கிழித்தேனுங்கிறது தான் இங்க வரும். they had torn his paper. அவன் வந்து, அதாவது அவர்கள், இங்க தே சொல்லியிருக்கோம், இங்க தெம் சொன்னா தானே நீங்க அவர்கள் சொல்வீங்க, இங்க ஹிஸ் தானே சொல்லியிருக்கோம். அப்படின்னா இங்க தேன் ஒரு மரியாதைக்குரியா, நம்ம மரியாதைக்குரியாவோ இல்ல நிறைய பேரை மென்ஷன் பண்ணி குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் மென்ஷன் பண்ணியோ நம்ம இங்க தே சொல்றோம். ஆனா இதை வந்து இங்க எங்க இண்டிகேட் பண்ணலாம், இந்த ஹிஸ்ங்கிறது தான். அப்ப இவங்களுமே என்ன சொல்லலாம், தெரியாதவங்கள அவர்கள்னு சொல்லலாம். ஸோ அவர்கள் அவர்களோட பேப்பரை கிழித்திருந்தால் இல்ல கிழித்திருந்தேன் அப்படின்றது வரும். இங்க கிழிக்கவில்லைன்னு வரும். ஏன்னா இந்த இடத்துல என்ன இருக்கு, நாட் இருக்கிறதுனால இந்த இடத்துல எப்பவுமே என்ன ரோல் வரும், இல்லை. ஸோ இங்க என்ன இருக்கோ, இப்ப கிழித்தேன் இருக்கும் போது அது கூட என்ன வரும், கிழி பிளஸ் இல்லை, கிழிக்கவில்லை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், நேமிங் பர்சன்ஸுமே நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாம் இல்லையா. ஸோ இப்போ இங்க நான் வந்து தேக்கு பதில் நான் என்ன பண்றேன், லைக் பிங்கி அப்படின்னு எடுக்கிறேன். ஹட் பிங்கி டார்ன் ஹிஸ் பேப்பர் அப்படின்னா என்னது, பிங்கி வந்து அவனோட பேப்பரை கிழித்திருந்தால் அப்படிங்கிற மாதிரி இங்க சொல்லக்கூடியது. அதே பதில் வரும்போது பிங்கி ஹேட் டார்ன் ஹிஸ் பேப்பர், பிங்கி வந்து பேப்பரை கிழிச்சிட்டா. இந்த இடத்துல பிங்கி ஹேடன் டார்ன் ஹிஸ் பேப்பர், அப்ப அவ என்ன பண்ணல, பேப்பரை கிழிக்கவில்லை அப்படிங்கிற மாதிரி தான். அப்ப மூணுத்துக்கான பதில் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒர்க் ஃபார்ம் வச்சுட்டு என்ன பண்ணுங்க, இன்னைக்கான ஹோம் ஒர்க்கா ஒரு 5 to 10 செட் ஆஃப் சென்டென்சஸை ஃப்ரேம் பண்ணுங்க, பேசவும் ஆரம்பிங்க. அடுத்த கிளாஸ்ல அடுத்த சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.